ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நான்தொரு பகவத்கீதையில் ஆத்மா எப்படிப்பட்டதெல்லாம் ரொம்ப நித்தியமானது, அழிவே இல்லாதது, மாறுதலுக்கே உட்படாததுன்னெலாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஆத்மா இருக்கக்கூடிய உடல் எப்படின்னா கேட்டால் நேர் எதிராக இருக்குது இந்த உடல். இந்த உடம்பு எப்படி இருக்குது? நித்தியமே கிடையாது, அழிஞ்சு போயிடும் என்றைக்கோ ஒரு நாள். மாறுதலுக்கு உட்பட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்படிப்பட்டது தான் உடல் இருக்கட்டும். ஆனால் இந்த உடலில் தானே நம்ம இந்த வாழக்கூடிய இந்த ஜென்மம், இந்த உடலில் தானே, இந்த உடலை வச்சுக்கிட்டு தானே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மாவால் தனிப்பட்ட முறையில் எதானு செய்ய முடியுமான்னா முடியாது. அதுக்காக தான் அது ஜென்மந்தோறும் ஒரு உடலை எடுத்துக்குது, ஒரு உடம்பை ஏதோ ஒரு உருவம் எடுத்துக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உடல் மேலே ஒரு நன்றி வேண்டாமா? அந்த உடல் போயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டாமான்னு கேட்டால் பகவான் அதை ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டோட இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. ஜீர்ணானி வாசாம்சி, அதாவது உலகத்தில் நம்ம சில ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம், நம்ம ஒரு சட்டை போட்டுக்கிறோம். ஆனால் அந்த சட்டை கிழிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப நஞ்சு போயிடுச்சு, பழையதாயிடுச்சு அப்படின்னா யதா விஹாய அதை எப்படி தூக்கி போட்டுட்டு நவானி கிருண்ஹாதி புதுசை உடுத்திக்கிறோமோ நரோபராணி, இதுதான் உலகத்தினுடைய இயல்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய இயல்பு. ததா அதே போல ஜீர்ணானி ஷரீராணி விஹாய இந்த நஞ்சு போன உடம்பை தூக்கி போட்டுட்டு அந்யானி சம்யாதி நவானி புதுசான ஒரு உடம்பை எடுத்துக்குது தேஹி, இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. அதாவது இப்போ நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸோ எதுவும் இருக்குது இல்லையா, ஆடைகள் இருக்குது, சட்டை பேண்ட்டு அதெல்லாம். அப்போது என்ன ஆகுது, நாளடைவில் அது அப்படியே இருக்க போகிறதில்ல, கிழிஞ்சு போயிடுது, நஞ்சு போயிடுது, போட முடியாமல் போயிடுது இல்லையா. அப்போ என்ன செய்கிறோம், அதை தூக்கி போட்டுக்கிட்டு புதுசாக ஒன்று வாங்கி போட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ அதை தூக்கி போடும்போது நம்ம வருத்தப்படுறோமா, ஐயோ நமக்கு இப்படி ஒரு சட்டை போயிடுச்சே, இந்த சட்டை இவ்வளோ வருஷம் போட்டுட்டு இருந்தோமே, இப்போ போயிடுச்சு, அநியாயமே போயிடுச்சேன்னு. இல்லையே, அதுக்கு பதிலாக நமக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வருதுன்னு நம்ம சந்தோஷம் தானே படுறோம். சொல்லப்போனால் அந்த பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறதோட வருத்தத்தை விட புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வரப்போடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் தான் இந்த ஆத்மாவுக்கும். இந்த உடம்பு என்ன தான் இருந்தாலும் எப்போதும் இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நஞ்சுக்கிட்டே வருது, அதில் ஏதோ டேமேஜ் ஆகிட்டு வருது, ஏதோ லிவர் ப்ராப்ளம்ன்றாங்க, அந்த ப்ராப்ளம்ன்றாங்க, ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு நேரத்துக்கு மேலே இந்த உடம்பில் வந்து தாங்காது, இந்த உடம்பு ரொம்ப நஞ்சு போயிடுச்சு, ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில தான் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுத்துக்குது இந்த ஆத்மா. அதுதான் வந்து இறப்பு பிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இதுக்கு எதுக்கு வருத்தப்படணுன்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா எப்படி நம்ம வந்து கிழிஞ்சு போன சட்டையை தூக்கி போட்டுட்டு ஒரு புது சட்டையை போட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து வருத்தப்பட மாட்டோமோ, அதே போல தான் இந்த ஆத்மாவுக்கு இந்த பழையதான இந்த உடல், நஞ்சு போன இந்த உடலை தூக்கி போட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆத்மா கொஞ்சமும் வருத்தப்படாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதைத்தான் பகவான் 11வது ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு. அசோச்சியானன் வசோச்சஸ்துவம், வருத்தப்பட தேவையில்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படாத அர்ஜுனா அப்படின்னு. ஏன்னா இது இயல்பு, நடக்கக்கூடியது, இன்றியமையாத ஒரு விஷயம். இதுக்காக நீ என்ன அர்ஜுனா கவலைப்படுற? ஏன்னா என்னதான் நீ இந்த உடல் எப்போதும் இருக்கணும்னு நினச்சனால அது நடக்காத ஒரு காரியம். என்றைக்கோ ஒரு நாள் போகத்தான் போகுது, போன உடனே அந்த உடலை போட்டுட்டு வேற ஒரு உடல் எடுத்துக்க போகுது இந்த ஆத்மா. அப்படிப்பட்ட இன்றியமையாத ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படாத, கவலைப்படாதன்னு பகவான் சொல்கிறாரு. அடுத்து வரப்போகிற 2 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், அதை சேர்த்தே அர்த்தம் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.